டச்சில் இது ஏசப்பா எப்பவுமே உன்னை என்ன செய்யறாரு, ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாரு, உன் கூட எப்பவுமே இருக்கிறாரு. ஏசப்பா உன்னை பார்க்க இங்க வந்திருக்கிறாரா? எப்போ வந்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டேன். எப்போ வந்திருக்கிறாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி உன்னைய மாதிரி என்னைய மாதிரி அவ்வளோ பெரிய கடவுள் மனுஷனை என்ன செஞ்சாரு? வெளிப்பட்டாரு, மாம்சத்துல வெளிப்பட்டாரு, ஏசு கிறிஸ்துவா வெளிப்பட்டாரு தானே. நமக்காக என்ன செஞ்சாரு? 33 வருஷம் இந்த உலகத்திலேயேவும் நம்மளை மாதிரியே என்ன செஞ்சாரு? கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் எல்லாத்தையும் அனுபவிச்சு சகலத்தையும் என்ன செஞ்சாரு? ஜெயிச்சிட்டாரு. அவர் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தாரு? நமக்காக நம்மளுடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மளை அவரோட கூட எப்பவுமே வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் என்ன செஞ்சாரு? இந்த பூமிக்கு வந்தாரு. அப்புறம் நமக்காக என்ன செஞ்சாரு? சிலுவையில 3 நாள் அரைஞ்சு திரும்பி வந்துட்டாரு. சிலுவையில அரைஞ்சாங்க. அவர் மரித்து அடக்கம் 3 பேர்த்தி அரைச்சு 3 நாள் திரும்பி வந்துட்டாரு. ஓகேவா? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் எப்படின்னா வந்தாரு? உயிரோட வந்துட்டாரு. அப்போ இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஏசப்பா எப்படி இருக்கிறாரு? ஜாலியா உயிர் தெழுந்த இயேசு நம்ம கிட்ட இருக்கிறாரா? உன்கிட்ட இருக்கிறாரா? அப்ப மறந்துடுவியா ஏசப்பாவை? மறக்க முடியாது தானே. அவரோட சிலுவை எப்பவுமே நமக்கு கண்ணு முன்னாடி என்ன செய்யும்? இருக்கும். அதுதான் அழகா ஒரு பாட்டு பாடுவாங்க. சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன் அப்படின்னா என்னது? சிலுவையின் நிழல்ல தான் நம்ம என்ன செய்ய போறோம்? ஒவ்வொரு நாளும் நம்ம போய் வாழ்ந்து அவர்கிட்ட ஜெபம் பண்ணி அவருடைய வார்த்தையை நம்ம கேட்டு ஒவ்வொரு நாளும் வளரும் போது ஆண்டவர் நமக்கு எப்படி இருப்பாரு? அனுதினமும் நம்ம தேடிடும் போது அவர் என்ன செய்ய? நமக்கு புது பலனை கொடுத்து அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மளை என்ன செஞ்சுருவாரு? மாத்திருவாரு. திரும்ப ஏசப்பா வரப்போறாரா? வரப்போறாரு தானே. எப்போ வேணாலும் நமக்காக வரப்போறாரு. அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? அலர்ட்டா இருக்கணும் தானே. அலர்ட்டா இருக்கணும், எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். ஏசப்பா வரப்போறாரு, நான் அவர் கூட போயிடுவேன் அப்படின்ற அந்த நம்பிக்கை எப்பவுமே நம்ம மனசுல என்ன செய்யணும்? இருக்கணும், எப்பவுமே இருக்கணும். ஓகேவா? ஓகே. ஏசப்பா மறந்துட்டியா? நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நினச்சிட்டு தான் இருக்கியா? நினச்சிட்டே இருந்தா என்ன செய்யணும்? உங்கள் செயல்களில் காட்டணும்ல. ஏசப்பாவை தேடி ஓடி வரணும்ல. ஆண்டவருடைய வசனத்தை படிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஆசையாக ஓடி வரணும் தானே. ஓடி வரணுமா வரக்கூடாதா? நீ ஃபஸ்ட்டு அவரை தேடி போனியா? அவர் ஃபஸ்ட்டு உடைய தேடி வந்தாரா? ஏசப்பா தானே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உன்னை தேடி யார் வந்துட்டா? வந்துட்டாரு. இன்னைக்கும் டெய்லி என்ன செய்யறாரு? உனக்காக வெயிட் பண்றாரு. என் பிள்ளை எப்படா என்கிட்ட வருவா அப்படி சொல்லி என்ன செய்யறாரு? வர்றாரு. ஆனா நம்ம வர்றோமா? வெயிட் பண்ணுங்க ஏசப்பா நான் வர்றேன் அப்படி சொல்லிட்டு என்ன செஞ்சிடுறோம்? ஆட ஓடி போயிடுவோம். அப்புறம் என்ன செஞ்சிடுவோம்? ஆண்டவர் விட்டு ஓடி போடுறதுதான் ரொம்ப ஆசையா இருக்கும். அப்படித்தானே. ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பா கிட்ட ஓடி வரணும். ஓகேவா? ஏசப்பாவை நமக்கு பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்? அவர் எப்பவுமே தன்னை என்ன செய்யறாரு? வெளிப்படுத்துறாரு. நமக்கு கூடயே இருக்கிறாரு. அவர் நமக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்கிறாரு தானே. சொல்லி கொடுத்துருக்காரா? சொல்லி கொடுக்குறாரு. எப்படி சொல்லி கொடுத்துருக்காரு? இந்த பைபிள் மூலமா நமக்கு கர்த்தர் யாருன்னு அறியக்கூடிய கிருபையை கொடுத்துருக்குறாரு. ஓகேவா? எல்லாமே கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்ப கர்த்தருக்கு பயந்து அப்படின்னா என்னது? அவர் மேல ரொம்ப அன்பு செலுத்துறது தான் கர்த்தருக்கு பயப்படுது. ஓகேவா? கர்த்தருக்கு பயப்படணும் ஒண்ணுமே இல்லை. இப்போ நீ யார் மேலேயாவது ரொம்ப அன்பு வச்சுருந்தேன்னா அவங்ககிட்ட என்ன செய்வேன்? நிறைய டைம் கோவப்பட்டாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி திரும்ப என்ன செய்வோம்? போய் பேசுவோம் தானே. நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நமக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம பேசாமல் இருப்போமா? என்னானாலும் என்ன செஞ்சுருவோம்? போய் பேசுவோம். ஆனால் ஏசப்பா நம்மக்கிட்ட எப்படி இருக்கிறாங்க? ஜாலியாக இருக்காங்க தானே. ஹாப்பியாக இருக்காங்க. நீ என்ன ஷேர் பண்ணாலும் அதை வந்து கேட்குறாங்க. நீ என்ன கேட்டாலும் அதையும் என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையானது எல்லாமே யார்கிட்ட இருக்கு?
ஏசப்பா கிட்ட இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? முழு இருதயத்தோட கர்த்தர்கிட்ட வரணும், ஏசப்பா கிட்ட வரணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? ஜாலியாக கொண்டாட முடியும், ஹாப்பியாக இருக்க முடியும். எல்லாமே செய்ய கர்த்தர் யாருக்கிட்ட இருக்கிறாங்க? நம்மக்கிட்ட, வாங்கிட்டே என்கிட்ட இருக்கிறாங்களா? ம், சரி. ஆண்டவர் பாடுற பாட்டு உனக்கு ரொம்ப பிடிக்குமா? என்ன பாட்டு பிடிக்கும்? எல்லாமே பிடிக்குமா? ஏதாவது ஒரு சாங்கு, இவ்வளோ நாள் நிறைய நிறைய பாட்டு நம்ம பாடியிருப்போம்ல, அதில் ஒரு பாட்டு மறந்து போயிடுச்சா? ஓகே. சச்சின்லாம் வந்து அள்ளந்துருக்கோம். சச்சினா ரோட்டில் போய் மண்டையில் அடிபட்டு ஆஸ்பத்திரி பண்ணிருந்தோம். யாரு? தர்ஷினியா. தர்ஷினி. அந்த பிள்ளைக்கு போய் ப்ரேயர் பண்ணியா? ப்ரேயர் பண்ணலையா? எப்படி ப்ரேயர் பண்ண? நல்லா ப்ரேயர் பண்ணியா? எப்படி ப்ரேயர் பண்ண சொல்லு. போய் பார்த்தியா ஃபஸ்ட்டு அந்த பிள்ளைய? பார்த்து இந்த சைடு மண்டையில் அடிபட்டு. சரி, உன்கிட்ட யார் இருக்கா? ஏசப்பா. அப்போ நீ என்ன பண்ண அந்த பிள்ளைக்காக? ஜெபம் பண்ணீங்களா? எப்படி ஜெபம் பண்ணீங்க? நல்லா தான் ஜெபம் பண்ண. அதான் என்ன ஜெபம் பண்ணேன்னு கேட்குறேன். சரி, அந்த பிள்ளைய போய் பார்க்கணும். ஏசப்பா உன்னை நேசிக்கிறாருன்னு ஒரு வார்த்தையாவது அந்த பிள்ளைகிட்ட என்ன செய்யணும்? சொல்லணும். அப்போ தான் உங்ககிட்ட இருக்கிற ஏசப்பா என்ன செய்வார்? ஹாப்பியாக இருப்பார். என் பிள்ளை என்னை மறக்கலை, அவள் இருதயத்தில் எப்போவுமே என்னை என்ன செஞ்சுருக்கா? வச்சிட்ருக்கா அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்வார்? அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்க தெரியாமல் தானே அப்படிலாம் பண்ணுறாங்க. தெரியாமல் பண்ணுறாங்களா, தெரிஞ்சு பண்ணுறாங்களா? தெரியாமல் தானே பண்ணுறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா? மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிட்டு ஏசப்பாவை என்ன செய்யணும்? சொல்லணும். உங்ககிட்ட இருக்கிற அந்த அன்பான ஏசப்பாவை அவங்களும் என்ன செய்யணும்? யோசிக்கணும். அப்போ தானே அவங்களும் ஏசப்பா வரும்போது நம்ம கூட வருவாங்க. இங்கேயே நம்ம அவங்கக்கிட்ட ஏசப்பா பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவர் வரும்போது அவங்க வரல அப்படின்னா ஏசப்பா நம்மக்கிட்ட தானே கேட்பாரு. அந்த பிள்ளை உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, நான் உன்னைய தானே அங்கே அனுப்புனேன், நீ என்னை பற்றி நீ சொன்னியா? உன் மனசுக்குள்ளே தானே நான் இருந்தேன், நீ பேசவே இல்லை என்னை பற்றி அப்படி சொல்லிட்டு ஏசப்பா என்ன செய்வார்? உங்ககிட்ட கொஸ்டின் கேட்பார் தானே. காப்பி குடிக்க போகலாமா? பேசி டயர்டாக இருக்குவா, போய் ஒரு டீ அடிச்சிட்டு வரலாம்.